Hi friends, welcome to Tamil Info RH. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி பாலக் பன்னீர். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த இலைகளோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து வேக வச்ச தண்ணியை வீணாக்க வேண்டாம். அதை வந்து நம்ம அரிசியை வந்து வேக வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 6லேருந்து 7 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் இதோட வாசனைகள் இல்லாத அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயுமே பாலக்கீரை வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க, குழந்தைங்க, கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாலக்கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதில் அயனும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கூட நம்ம பன்னீர் சேர்க்கறதுனால பன்னீரில் வந்து கால்சியம் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸ் கூட. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியலனா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து கீரையில் அரைச்சிருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போதுமானது. இதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச கீரையுமே சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து இப்போது டைரெக்டாக இதோட சேர்த்துக்குவோம். நான் இது வந்து ரொம்பலாம் கொதிக்க விடலை, நம்ம எல்லாத்தையுமே ஆல்ரெடி வதக்கிட்டோம். அதனால் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட டைரெக்டாக நான் பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீருமே நம்ம 1லேருந்து 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். பன்னீர் வந்து ரொம்பலாம் வேகணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோதான், லைட்டாக ஒரு கொதி போல் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெலாம் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.